ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் ராயன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள் இருக்குங்க இந்த படத்துக்கு. ராயனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்குவதே தனுஷ் தான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் நடிகராக இருக்கிறார், தனுஷ் வந்து இயக்குனராக இருக்கிறார். வாழ்க்கை எவ்வளோ ஒரு அழகான வட்டம் இல்லை, சூப்பர். இப்போ இந்த படம் வந்து வரும் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருகிற ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரம் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தகவல். அதாவது ஒரு கேங்ஸ்டர். அதான் கேங்ஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் கெட்டவனா இருப்பாங்க, அப்புறமா ஏதோ ஒரு சூழல் நடந்து நல்லவனா மாறுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. தனுஷனுடைய கடைசி திரைப்படமாகிய கேப்டன் மில்லர் வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு. அந்த திரைப்படத்தின் வசூலை இந்த ராயன் முறியடிக்குமா அப்படிங்கிற பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. நீங்கள் எந்த அளவு ராயனுக்கு எதிர்பார்ப்பாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.